உங்களுடைய கனவு நினைவாகக்கூடிய அறிகுறிகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து பிக்கப் ஆயில் பார்ப்போம். ஸோ இடையில டிவைன் கால்ஸ், ஏஞ்சல் கால்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, சி இதுதான் ஒரு கீ பாயிண்ட். என்ன தெரியுமா? ஹோல்ட் யுவர் விஷன். உங்களுடைய ட்ரீம்ஸை வந்து ஐயோ நீங்கள் வந்து நிறைய கனவு காண்றீங்களோ, ஆனால் ரொம்ப நான் வந்து பெரிய பெரிய கனவெல்லாம் ட்ரீம் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் தான் நீங்கள். ஒரு சில டைமில் நம்ம ரொம்ப ஓவராக பேராசைப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, ஓவராக கேட்டுக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணும். பட் ஆனால் இல்லை, உண்மையிலே வந்துட்டு நீங்கள் கேட்குறது கொஞ்சம் ஓவரான்னு நீங்கள் நினச்சா கூட அதுக்கு உங்களை வந்து பிரபஞ்சம் தயார்படுத்தும். சரி, கொஞ்ச நாட்களாகவே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளாரே உங்களுக்குள்ளாரே ஒரு மாற்றங்களை பார்க்க முடியுதா? அதாவது ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுது, ஒரு தள்ளி விடுற மாதிரி இருக்குதா? நீங்கள் இது உங்கள் கேரக்டரே கிடையாது. ஆக்சுவலி இந்த பர்சன், இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு பர்சன், இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கரண்ட் பர்சனாக இருக்கீங்கள, இது உங்களோட உண்மையான கேரக்டரான கிடையவே கிடையாது. இது உங்கள் நேச்சரே இல்லை. வரக்கூடிய டேஸ்லையுமே நீங்கள் வந்து உங்களை ஒரு ஃபோர்ஸ்டாக ஒரு ஒரு புஷ் பண்ணும், தள்ளிவிடும். நீ இந்த பர்சனாக மாறுவீங்கன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கே ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும், மாறி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வரும். இது எதுவுமே வந்து ஒரு தப்பானது கிடையாது. நீங்கள் கேட்ட விஷயம், ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேறத்துக்கான அறிகுறிகள் தான். அதாவது நீங்கள் பெருசாக கேட்டிருக்கீங்க ஏதோ ஒன்று, அது எதுவாக இருக்கட்டும், பர்சனலோ ப்ரொஃபஷ்னலோ இல்லை உங்கள் ஜென்ரல் லைஃப் சம்மந்தமோ, ஆனால் அதை நீங்கள் போய் எடுக்கணும், அது உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு தகுந்த ஒரு பர்சனாக இருக்கணும்ல. ஏன்னா நீங்கள் கேட்டது சாதாரணம் இல்லை. அப்போது அதுக்கு அந்த இடத்துல ஒரு மறைமுக போட்டி வருது. அப்போ அந்த போட்டியை சமாளித்து போகணும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தால் தான் முடியும். ஸோ உங்களோட கேரக்டரவே வந்துட்டு சூழ்நிலைகள் மாற்றுது. இது எல்லாமே உங்களுக்கான ஒரு அறிகுறிகள். நீங்களே கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். அண்ட் என்னைக்கோ ஆசைப்பட்ட விஷயங்கள், அது சம்பந்தமான விஷன் எல்லாம் வரும், திடீர்னு கனெக்ட் ஆகுங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், இல்லை ஃபேஷன், அது மாதிரி அதில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். அது பல வருஷம் முன்னாடி எல்லாம் கனவு காண்டிருப்பீங்க. இப்போ திடீர்னு வந்து அது விஷயமா உங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும், அது பேச்சுவார்த்தை வரும். உங்களுக்கே வந்து இதெல்லாம் ஒரு சைனாக அமையும், நடக்க போகுது, நம்ம இப்போ நம்மளோட அந்த பாதை வந்து இப்போ இதை நோக்கி போகுது போல இருக்குது அப்படின்ற ஒரு அறிகுறிகள், சைன். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, ஃபைனான்ஷியலி அதுக்கு உதவிகள் கிடைக்குங்க. இப்போது நீங்கள் ஒரு கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஃபைனான்ஷியல் பண உதவி தேவை. ஆனால் அந்த பண உதவி வந்து வேறு வழியில் உங்களுக்கு வரும். ஆனால் அது எப்படின்னா சொல்லிட்டுலாம் வராது, இந்த காரணத்துக்காகத்தான் உங்களுக்கு இந்த பணம் வருதுன்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் கிடைக்காது. ஏன்னா சம்மந்தமே இல்லாத டைமில் அந்த மணி ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். அப்போது நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும், இப்போ வர்ற இந்த மணி ஃப்ளோ இந்த காரணத்துக்காக தான் அப்படின்ற. இது எப்படின்னா பசில் மாதிரி, அது தனித்தனி பீஸாக இருக்கும், நீங்கள் எடுத்து ஒட்ட வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த பசில் வந்து அதுக்கு மேட்ச் தகுந்த மாதிரி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுதான் இங்கே. அப்போது இதுக்கு தான் வருதுங்கிற அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய வரும். சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும். இப்போது ஒரு பர்ச்சேசிங்லேயே தெரியும், எனக்கு வேண்டாம், செலவு இருக்குது, ஐயோ நான் பர்ச்சேசிங்லாம் வரவே மாட்டேன், எனக்கு செலவு இருக்குது, எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், தேவைப்படுறப்ப வாங்கிக்கிறேன். திடீர்னு பார்த்தா உங்களை மீறி நீங்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க, பர்ச்சேசிங். ஸோ அப்போது இது எல்லாமே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கு உங்களுக்கு சம்டைம்ஸ் புரியாது. பட் இதெல்லாம் என்ன ஒரு அறிகுறி அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது. எனக்கு இப்போ ஒரு துணிமணி வாங்கணும், எனக்கு அதுக்கான வேலை இல்லை,
நான் எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது, வீட்டில் தான் இருக்கிறோம், எதுக்கு துணிமணி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விட்டுருப்பீங்க. ஆனால் சடனாக போய் நல்லா கிராண்டாக வாங்கிறது, நல்லா புதுசாக வாங்கிறது, அது எல்லாமே உங்களை அடுத்த செக்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக சூஸ் பண்ணுவீங்க, செலவு காஸ்ட்லியாக கூட வாங்க ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் சுற்றி இருக்கவங்க மேபி லைக் இதெல்லாம் பேராசை அப்படின்னு சொல்லலாம். பட் அது நீங்கள் உங்களை மீறி வாங்கக்கூடியதாக தான் இருக்கும். ஒரு செலவு பண்ணுறதுக்கு பைல் நம்பருங்கிற பேர் சாரி, ஒரு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு அவ்வளவு யோசிக்கிற நீங்களே போய் காஸ்ட்லியாக வாங்கிட்டு வருவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு அறிகுறி. ஓகேவா? ஆனால் இப்போ வந்து மேரேஜ் விஷயமாக ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஒன்றும் தள்ளி போயிட்டே இருக்குது, ஒன்றும் நகரவே மாட்டேங்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு நமக்கு செட்டே ஆகாது போல் இருக்குது, இப்படி நீங்கள் ரொம்ப கிவ் அப்லாம் பண்ணியிருக்கலாம். மேரேஜ் விஷயத்துக்கான அறிகுறிகளும் இப்படியே வரும். திடீர்னு உங்கள் மனசுக்குள்ளார ஓகே ரெடி ஆகு, நமக்கான டைம் வந்துருச்சுன்னு இந்த பர்ச்சேசிங்கே வச்சுக்கோங்களேன், இதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் அறிகுறி தான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ்லாம் வாங்க ஆரம்பிப்பீங்க, ஒரு ஒரு டிஷர்ட்ஸ்னால் அதெல்லாம் நல்லா கிராண்டாக எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது, இதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு உங்களை மீறி வாங்க ஆரம்பிப்பீங்க. அது ரிலேட்டடான விஷயங்கள், இது எதுவுமே உங்கள் பிளான்லேயே இருக்காது. ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் அதுக்கான ஒரு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் தான் ஒரு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சைன் சீக்கிரம் நடக்குது. சரி, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இந்த டைமிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்கும், ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஓகே நம்ம வந்து இந்த வருஷத்துக்குள்ளார இது பண்ணிடலாம், நெக்ஸ்ட் இயர்க்குள்ளார இது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் டிவைனோட டைமிங்கிறது தான் உங்கள் லைஃப்பில் மோஸ்ட்லி இருக்கும். திடீர்னு தான் நடக்கும். உங்களுக்கு வந்து அதை பற்றி யோசனையிலே இருக்காத டைமில் முன்னாடி வந்து நிற்கும். ஆனால் அதுக்கு வந்துட்டு ஒரு அறிகுறிகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறதுக்கு அறிகுறி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம், இப்போ மேரேஜ் விஷயத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அறிகுறிகள் தெரிய வந்துடும். நீங்கள் உங்களை மீறி எப்போ வந்துட்டு அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ பி ரெடி, அவ்வளோதான். அதுலேருந்து ரெடி ஆகிக்கோங்க. எப்போ வேணாலும் டக்குன்னு மூவ் ஆன் ஆகலாம், டக்குன்னு நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கனவுகள்ங்கிறது நிறைய விஷயத்து மேலே ஆசைப்படுறீங்க. ஆனால் வந்து ஒரு கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க. சரி, இப்போ என்னென்னா உங்களுக்கு எனக்கு எதுவுமே அறிகுறி தெரியலங்கிறீங்க, ஆனால் உண்மையிலே மறைமுகமான அறிகுறி வருது தான். பட் அதை நீங்கள் புரிஞ்சிக்க தவறுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டான ஆன்சர் வேணும்னு கேட்குறீங்க. இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு நான் செய்கிறேன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டான பதில் வேணும்னு கேட்குறீங்க. பட் ஆனால் வர்றது வேறு. ஒரு சில டைமில் அது எஸ்பெஷலி வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக இல்லை ஒரு வீடு சம்மந்தமாக ஏதாவது ஒரு டீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த டைமில் ஒரு சில பேருக்கு ரொம்ப நம்பியிருப்பீங்க, யாரோ ஒருத்தவங்க அதை வாங்குறதோ விற்கிறதோ அதை நான் முடித்து கொடுத்துட்றேன், என்னை நம்ப நான் 100% வந்துட்டு நான் செஞ்சு கொடுப்பேன், இது என்னோட பிரச்சனை, என்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். இது வந்து ப்ராப்பர்ட்டி லேண்டு மட்டும் கிடையாது, மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் ஓகே. பட் அது கொடுத்தவங்க அவ்வளோ கேரண்டி கொடுத்தவங்க கடைசியில் ஒரு ஃப்ளாப்பை தான் வந்து கொடுத்தாங்க, ஒரு ஃபெயிலியரை கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் சமாளிச்சுட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அந்த ஃபெயிலியர் ஆகிடுச்சேன்னு நினைக்காதீங்க. அந்த டைமுக்கு ஈக்குவலாக வேறு பிக் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று இருக்குது. அப்போது அதை விட ஒரு பெஸ்ட்டுன்றது பக்கத்தில் இருக்குது, அதனால தான் இது ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சில கால்குலேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வெளியிலேருந்து பார்க்குறப்போ அது டிசப்பாயிண்டிங் மாதிரி தான் இருக்குது. என்னது நானும் முடிஞ்சிடும், இந்த மாதத்தில் எல்லாம் பிரச்சனை முடியுது, எல்லாமே சால்வ் ஆகிடும்னு பார்த்தா இன்னதே நான் மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்கிதும்பிங்க. அது ஆரம்பித்த இடத்துக்கு வந்து நிற்கல, அதுக்கான ஒரு பர்சன் இல்லை அதுக்கான ஒரு விஷயம் பக்கத்தில் வந்துருச்சு. அதனால தான் இப்போ அதாவது இதை விட பெஸ்ட்டானது பக்கத்தில் வருதுன்னு அர்த்தம். நீ இதை தொடாத, அது வருது, அது பிடிச்சிக்கோன்றதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ ஒரு மறைமுகமாக வர்றதுனால நமக்கு தான் பிரெயினை யூஸ் பண்ணுறதுனாவே வந்து கஷ்டமாயிருமே, தலைவலிக்குமே. ஸ்ட்ரைட்டாக ஆன்சரை கொடுத்துருங்க ப்ளீஸ். அப்படி தான் இருக்கீங்கல்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, அறிகுறிகள்லாம் வருது. டிவைன் கால் அடிக்கடி கிடைக்குதா?
நீங்கள் வந்து உங்களுக்கு கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஒரு கால் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு. இப்போ ஏஞ்சல்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு கொஷின் நினச்சிட்டே இருப்பீங்க, டக்குன்னு ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்த்துருவீங்க. இல்லை ஏதோ ஒன்று மனசில் இருக்கும், உடனே ஒரு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அந்த டைமில் என்ன சொல்கிறாங்க, இப்போது ஒரு மனசில் வந்து ஐயோ என் வாழ்க்கையே இப்படி இருக்குது, அடுத்து என்ன பண்ணலாம், ஒரே குழப்பமாக இருக்கேன்னு 1000 கவலையில் இருப்பீங்க. டக்குன்னு ஒரு ஏஞ்சல் நம்பர் 111 பார்த்துட்டிங்கன்னா, வெகு கவலைப்படாத, சீக்கிரமாகவே உனக்கு ஒரு புது தொடக்கம் வருது வாழ்க்கையில், இதெல்லாம் நீ என்னத்தை உட்காந்து யோசிக்கிறியோ அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, தூக்கி போடு. ஸோ உங்களுக்கு அந்த மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே ஏஞ்சல் நம்பராக ரொம்ப நன்றி பார்த்துட்டு அப்படியே அது அந்த 111 மாறுற அளவுக்கு பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம், இல்லை பார்த்த வேகத்தில் அப்படியே விட்டுருவோம். உங்களுக்கு வர மெசேஜஸ் இல்லையா, திடீர்னு ஏதாவது நினச்சிட்டு இருக்கும்போது ஃபோனில் வந்துட்டு அந்த நீங்கள் விரும்பி கும்புற சாமி ஏதோ ஒருத்தவங்களோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் ஒரு மெசேஜ் வரும், நான் இருக்கே கவலைப்படாத. சரி, இது என்ன அப்படின்னா நீங்கள் தனிமையான பர்சன் கிடையாதுங்கிறத சொல்கிறாங்க. உங்களோட கோல்ஸ் ட்ரீம்ஸுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஆனால் அதை நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா டிவைனுடைய பிளெஸ்ஸிங் சரண்டர் இருந்தே ஆகணும். அவங்க தான் உங்களுக்கான அறிகுறிகள்ங்கிறதே கொடுப்பாங்க. ஒரு சில பேர் நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒரு சைனுமே தெரியலங்க, நீங்கள் சொல்கிற எதையுமே எனக்கு தெரியல. சரி, டிவைனோட கனெக்டில் இருக்கீங்களா? நான் இருக்கேன், நான் டெய்லியும் ப்ரே பண்ணுறேனே. எப்படி பண்ணுறீங்க? போய் உட்காந்து திட்டிகிட்டு இருக்கீங்களா? இல்லை ஓகே நான் இந்த டைமுக்கு டெய்லி பண்ணணும் அப்படின்னு உட்காந்து டயர்டாகிற அளவுக்கு பண்ணுறீங்களா? நோ. எப்படி கனெக்ட் ஆகிறீங்க அதுதான் முக்கியம். ஓகே, பார்ப்போம் வேறு. சரி, பியூட்டிஃபுல். another jackpot thing மாதிரி தாங்க இருக்குது. சரி, யூ வில் ரீச் யுவர் கோல் ஃபார் ஷோர். ஓகேங்களா? அது வந்துட்டு ரொம்ப நாட்கள் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு பண சம்மந்தமாக இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, அதை சீக்கிரமாக ரீச் பண்ணிடுவீங்க. ஒரு வீடு வாங்கணும் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வழிகள் யார் மூலியமாவது வருங்க. யாரோ ஒருத்தவங்க திடீர்னு அறிமுகமே இருக்காது, இல்லை திடீர்னு வந்து இந்த மாதிரி இருக்குது, இதை வந்து வாங்கிக்கோங்க, இதை செய்யுங்கன்னு அவங்களே வந்து உதவி செஞ்சு அவங்களே எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. இது எப்படின்னா, இப்போ உட்காந்து எப்படி நான் செய்வேன், என்ன பண்ணுவேன், 1000 குழப்பம், பயம். ஆனால் அந்த டைமில் வர்றப்போ அந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து இதெல்லாம் முடித்து கொடுத்துட்டு அவங்களே போகிற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நிறைய ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட கனவுகள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது நினைவாகிறதுக்கான ஒரு அறிகுறிகள், ஒரு சயின்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நேரடியாக ஆன்சர் வரணும், நேரடியாக பதில் கிடைக்கணும்னு உட்காராதீங்க. இன்டைரக்ட்லி டெஃபினட்டாக வந்துட்டு கிடைக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன், இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரெசன்ட் லைஃப்பில் இருந்துருங்க. பாஸ்ட் ஃப்யூச்சரை பற்றியே யோசிக்காதீங்க. ஏன்னா வரக்கூடிய அந்த ஒரு ட்விஸ்ட்டே வந்துட்டு ப்ரெசன்ட் லைஃப்பில் தான் இருக்குது, நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து another thing, நான் சொன்ன மாதிரி டிவைனோடஸ் நீங்கள் சரண்டர் ஆகிறது வந்து பிரபஞ்சத்தை பிடிச்சிக்கிறது மட்டும் கிடையாது, பட் ஆனால் வந்து உங்களுடைய ஒரு எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு டிவைனை நம்புறீங்களோ, யூனிவர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நம்புறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மேலே அந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிறத நம்புறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பீப்புள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ பீப்புள் அதிகமாக பிலீவ் பண்ணிவிட்டு அவங்க நான் காப்பாற்றுவாங்க, அவங்க செய்வாங்க, இதை பண்ணுவாங்கன்னு உட்கார்றீங்கன்னா அதுவே வந்துட்டு குறையும். அப்போது பீப்புள் மேலே இருக்க நம்பிக்கை குறையிறப்போ உங்களுக்கு டிவைனோட முழு ஹெல்ப் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் அறிகுறிகள் பீப்புளால் உங்களுக்கு அவ்வளோக்கு ஆதாயம் இருக்காது, அதுதான் விஷயம். ஓவராக எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்து ஏமாந்து ஒரு டைம் ஏமாறுறீங்க. நீங்கள் ஏமாறுறப்ப கூட லெசனை லேர்ன் பண்ணுறல, அங்கேயே உங்களுக்கு ஒரு அறிகுறி காமிக்கிறாங்களே. பீப்புளை அதிகமாக நம்பாத, உன் வாழ்க்கையில் அவங்க ஒரு முக்கியங்கிறதே கிடையாது, அவங்க வந்து உங்களை தூக்கி விட மாட்டாங்கன்ற அறிகுறி அங்கேயே போட்டாச்சு. நம்ம தான் கேட்க மாட்டோமே. ஒரு இடத்துல அடி வாங்கினோம்னா நல்ல மறுபடியும் தெளிவானதுக்கப்புறம் வேறு இடத்துல போய் அடி வாங்கிட்டு வர்றது. த சேம் திங், சேம் ஹார்ட் பிரேக்ஸ். டோன்ட் டூ தேட், பண்ணாதீங்க.
எனக்கு எந்த சைனும் தெரியலன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லவே முடியாது. வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஒரு சில பேரோட லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் 1, 2 பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனதே தெரியல. ஓகேவா? சரி, நம்ம போய் பார்ப்போம். பிக்கப் ஆயில்ல அது என்ன ஒரு விஷயம், வேறு என்ன ஏதாவது இருக்குதாங்கிறத வந்து பார்த்துருவோம். சரி, நான் 3 பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1க்கு வந்து நான் இந்த எக்ஸ்பிரஷன் 2i கொடுக்குறேன். ஓகேவா? பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2க்கு நான் இந்த 555 ஏஞ்சல் நம்பர் கொடுக்குறேன். பைல் நம்பர் 3க்கு இந்த ஹார்ட் டீம். ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலில் பார்க்குறனாலும் ஓகே தான். ஓகே, பார்த்துருவோம். ஓகே, ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு. வெரி நைஸ். பைல் நம்பர் 1. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து சரி, இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் மேபி ஒரு சில பேர் ஒரு புது ஜேர்னியை நோக்கி போயிருக்கலாம். அது உங்கள் லிஸ்ட்டிலே இல்லை. இப்போ எனக்கு ஏதோ ஒரு கிடைச்ச வாய்ப்பை நான் எடுத்திருக்கேங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு பிளானே கிடையாது, ஆனால் நீங்கள் எதேதோ ஆரம்பிக்க போய் எதேதோ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பிளானிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட பிளானிங் வேறு, ஆனால் வந்து ரிசல்ட் வேறு. ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளோக்கு கை கொடுக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தாலே அது டிவைன் அங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அடுத்தடுத்துன்னு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டுக்குள்ளே கூட வந்திருக்கலாம். சம்மந்தமே இல்லாத ஒரு கோல் கூட நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களுக்கு வந்து தோணும், நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குதேன்னு. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. அப்படி பார்க்காதீங்க. எது செஞ்சால் உங்கள் லைஃபுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறத இந்த டிவைன் உங்களுக்கு முடிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுதான் என்னோடய ட்ரீம், இதுதான் என் கனவுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அது ஈஸியாக கிடச்சிருக்கும், ஆனால் அதில் ஃப்யூச்சர் இல்லை. ஓகேங்களா? அதில் ஃப்யூச்சர் அவ்வளோக்கும் கிடையாது. அதில் சக்ஸஸுங்கிறத வந்து ஸ்டேபிளாக பார்க்க முடியாது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாட்களாகவே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களோட விஷன்ஸ் வந்து கொஞ்சம், இப்போ நீங்கள் ஒரு சாங்கு கேட்டுறீங்க, ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னா இவ்வளோ நாட்கள் என்ன மாதிரி சாங்ஸ் கேட்டீங்க, இப்போ எப்படி சாங்ஸ் வந்து கேட்குறீங்க. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சோகமாக இருந்தாலும் சம்டைம்ஸ் வைப்பு, நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகணும், நான் வந்து இதாகணும் அதாகணுன்றது உங்களை மீறி நடக்க போகிற விஷயத்தை நீங்கள் வந்து பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாற்றம், அந்த அறிகுறிகள், சைன் எங்கேருந்து வருது? நீங்கள் யோசிக்கிறது உங்களுடைய டெய்லி சாய்ஸஸில் இருந்தும் நீங்கள் வந்து அடிக்கடி பேசுகிறதுல இருந்து வருது. உங்கள் கான்டாக்ட்ஸ் மாறி இருக்குமே ஒரு சில பேருக்கு. நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்து நீங்களே இப்போ 1 or 2 தான் பேசுகிறீங்க. அதுவுமே கரெக்டாக பேசுகிறீங்க. சும்மா உட்காந்துட்டு அந்த கதை இந்த கதையெல்லாம் பேசுறதில்ல. கரெக்டான ஒரு டாக்காக இருக்கும். லைஃபுக்கு முன்னேறத்துக்கு, இல்லை உங்கள் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபோர்ஸ், ஒரு 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 சம்திங் வந்து உங்களுக்கான அந்த ஃபோர்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ நீங்கள் உட்காந்து கொஞ்சம் ஒரு 3 months பேக், இல்லை ஒரு 6 months பேக் எப்படி இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை நோக்கி நீங்கள் போவீங்க, டெஃபினெட்லி போவீங்க. ஆனால் வேறு வழியில் தான் போவீங்க.
ஓகேங்களா? ஆனா, நீங்க எடுக்கிற அந்த பாதைகள் சம்டைம்ஸ் ரிஸ்க்கா இருக்கும். சம்டைம்ஸ் சம்மந்தமே இல்லாம இருக்கும். சரி இப்போதைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ஒரு கிடைக்கிற வேலைய புடிச்சுக்குவோம். ஒரு சின்னதா பிசினஸ் ஆரம்பிப்போம். இப்போதைக்குன்னு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா, அது கிவ் அப் பண்ற பிளான்ல தான் ஒரு கட்டத்தில ஓடுற வரைக்கும் ஓடட்டும் பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும். ஆனா, ஆக்சுவலி நீங்க எந்த ஒரு ஆரம்பிச்சீங்களோ, அதுதான் உங்க கனவையே நிறைவேத்த போது. ஆனா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டக்கு டக்குன்னு நடக்கிற விஷயங்கள்னால, நீங்க வந்து கிடைக்கிறத நான் ஏத்துக்கிறேங்கிற ஒரு மனப்பக்குவம், அந்த ஒரு பாயிண்ட்ட மட்டுமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு அறிகுறி இதெல்லாம் ஒரு அறிகுறிகள் தான். நீங்க போற நீங்க போட்ட பிளான் படி அந்த பாதையில போனாலாம் உங்களுக்கு ரீச் ஆக முடியாது. உங்க ஆசைகள நிறைவேத்த முடியாது. ஆனா, இந்த ஒரு பிளான் படி போனா நிறைவேத்த முடியுங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுடைய டே டு டே லைஃப்ல வரக்கூடிய சைன்ஸ நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இல்லையா அத கவனிக்கிறதே கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க அடுத்தவங்க லைஃப்ப பார்த்து பொறாமப்பட்டு உட்கார்ந்திருக்கீங்க. அவன மாரி வாழணும், அவன மாரி இருக்கணும்னு. ஆனா உங்க லைஃப்ப பார்த்து பல பேர் பொறாமையில உட்கார்ந்திருக்காங்க. வாழ்ந்தா உங்கள மாரி வாழணும்னு. இவங்க என்ன வந்து நினைக்கணும். இவங்க என்னை பத்தி பேசணும். அப்படின்னு ஒரு டைம்ல நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல. ஒரு சில பேருக்கு அதுவே பெரிய கோலா இருக்கும். ஆனா இப்போ அவங்க வந்து டெஃபினட்டா பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சைன் அவங்க கிட்ட இருந்து வரும். அதாவது உங்கள திட்டிக்கிட்டாவாவது, உங்கள காசிப் பண்ணிட்டாவாவது அந்த சைன் வரும். பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே பேசுறாங்கல்ல. சரி உங்களோட கனெக்ஷன்ல இருக்கணும், உங்கள ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. அத அவங்க செய்றாங்க. ஸோ அப்ப இது ஒரு சைன் தானே உங்களுக்கு உங்களோட கோல் ரீச் ஆயிடுச்சே. ஏஞ்சல்ஸோட மெசேஜ் என்னவா இருக்கு? ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றாங்க. பார்த்துருவோம். எஸ். ஸோ தட் இஸ் ஓகே வெரி குட். ஒரு சில ரிலேஷன்ஷிப் உங்கள் பார்வைக்கு மேபி லைக் ஒரு சோல்மேட் இவங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி அவ்வளோ நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. பட் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் திடீர்னு பிரேக் ஆகிருக்கும், இல்லை திடீர்னு எண்ட் ஆகிருக்கும். அது வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. ஒரு பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இல்லை ஒரு 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 சிப்ளிங்ஸ்குள்ளே லவ், ஃபேமிலி லவ் எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அன்பு ஷேர் பண்ணாலும் திடீர்னு அது பிரேக் ஆகியிருக்கும். தெர் இஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ் உங்களுக்கு. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த பிரேக் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எதிர்பார்க்காத டைமில் தான் நடந்தது. இது எல்லாமே என்னென்னா, அந்த பர்சன் ஆக்சுவலி இஸ் நாட் குட் ஃபார் யூ. இந்த பாண்டிங் வந்துட்டு உண்மையிலே ஒரு லாங் லாஸ்டிங் கிடையாது. ஓகேவா? அவங்களோட இன்டென்ஷன் உங்கள் மேலே இருக்கிறது ஆல்ரெடி மாறி இருக்கும். ஸோ நீங்கள் மேபி லைக் ஒரு ஒஸ்ட்டான சிச்சுவேஷனில் அந்த பாண்டிங் வந்து பிரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் 1000 ஒஸ்ட்டான ரீசன் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு டிவைன் கொடுக்குற சைன் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலேயும் அந்த பாண்டிங்கோடு நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் இன்னும் போயிடும். அப்போது உங்களோட டேலண்ட்டில் இருந்து உங்களோட எல்லாமே இதனோட உங்கள் கையை விட்டு போயிடும். ஏன்னா அந்த பர்சன் எய்தர் உங்களுக்கு ஒரு அன்லக்கியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களை வளர விடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் அவங்களோட இன்டென்ஷன் உங்கள் மேலே ஆல்ரெடி மாறிடுச்சு. ஸோ நிறைய இடங்களில் ஃபேக்காக இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபேக் இதில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்காக, அது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டிவைன் உங்களுக்கு அந்த பர்சனை பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மறைமுக சைன். உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸுமே வந்து உங்களுக்கான ஒரு அறிகுறி. நீங்கள் உங்கள் கோல் ட்ரீமெல்லாம் வந்து நோக்கி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ, யார் தடைகள் இருக்குதோ திடீர்னு விலக்கி வச்சுருவாங்க. ஐயோ இவங்க பேசலையே, இவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்றதெல்லாம் வந்து கொண்டு வராதிங்க. ஸோ அப்போது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இவங்களை பற்றின ஒரு அறிகுறி காமிச்சும் நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்கலன்னா மிஸ்டேக் உங்கள் மேலே தான். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. pile number 1. தேங்க்யூ. pile number 2 யார் எல்லாம் இந்த 555 ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்த்துருவோம். அண்ட் ஏஞ்சல்ஸோடைய மெசேஜ் என்னவாக இருக்குது? ஃபஸ்ட்டு ஏஞ்சலோட மெசேஜை பார்த்துருவோம்.
பைல் நம்பர் 2. ஆனால் பைல் நம்பர் 2 உங்கள் லைஃப் எப்படி தெரியுமா? ஒரு ஆன் அண்ட் ஆஃப் தான். அதாவது ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு டைமுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று நடக்குதுன்னு வேணால் சொல்லலாம். ஒரு சில டைமில் நல்லா இருக்கீங்க, நல்லாவே இருக்கீங்க. ஒரு சில டைமில் சொல்ல முடியல, என்னால் வெளியில் சொல்லவே முடியலங்க அப்படி நான் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க? இந்த கேள்வி பைல் நம்பர் 2 கேட்டால் ஒரு டைம் ஒரு ஆன்சர் வரும். அது ரொம்ப சாதாரணமாக சொல்கிறத தாண்டி டீப்பாக அதுக்கு ஒரு மீனிங் கொடுப்பீங்க. ஏன்னா உங்கள் லைஃப் இட்ஸ் லைக் பேலன்சிங் மாதிரி தான் இருக்குது, ரெண்டு சைடுமே. உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். லைஃப்பில் உங்களுக்கு நிறைய கனவு ஆசைகள் இருக்குது. அதை நிறைவேற்றணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பேலன்சிங்காக கொண்டு போங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. இது வரைக்குமே நீங்கள் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதே சரி கிடையாதுங்கிறதுக்கு பல வாட்டி உங்களுக்கு சயின்ஸ் கொடுத்தாச்சு. ஏன்னா நீங்கள் லைஃப்பில் எனக்கு இது நடக்கும், இது கிடைக்கும்னு நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பர்சனைவோ ஒரு சூழ்நிலையவோ ஜட்ஜ் பண்ணிகிட்டே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது வேலைக்காகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் இஸ் அ கீ டு யுவர் சக்ஸஸ். உங்களுடைய சக்ஸஸ் ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணாமல் பேலன்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு யூஸ் இல்லை, இன்றைக்கி இந்த விஷயம், இந்த பொருள், இந்த சிச்சுவேஷன் எனக்கு யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் நாளைக்கு வேறு ஏதோ ஒரு வழியில் யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மெனி ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் குட் பைலே முடிஞ்சிருக்காது. வருவான், அது பாண்டிங் நல்ல க்ளோஸாக இருக்கும். ஆனால் பார்த்தா அது திடீர்னு பேசுறது ஸ்டாப் ஆகிருக்கும், இல்லையா அது சண்டையால் ஸ்டாப் ஆனாலும் ஒரு குட் பைன்னு சொல்லிட்டு எண்ட் ஆகிருக்காது. ஓகே, இனிமேல் நம்ம 2 பேரும் பேசிக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில உறவுகள் எண்ட் ஆகியிருக்காது. அப்படி சப்போஸ் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் அதுக்கு பவர் இல்லாதபடி தான் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிப்பீங்க, என் லைஃப்பில் எல்லாருமே வராங்க போகிறாங்க, என்ன நடக்குதுன்னே புரியலன்னு. ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராப்பர் குட் பை இல்லாததுக்கு ரீசன் அவங்க ஃப்யூச்சரில் வருவாங்க. அவங்களால உங்களோட ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு நல்லது நடக்கணும், கண்டிப்பாக அவங்க அந்த இடத்துல உதவி செய்யறதுக்கு இருக்கணும். அதுக்காக தான் ப்ராப்பர் குட் பைங்கிறதே அவங்களுக்கு கொடுக்காம வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு வேண்டாங்கிறீங்க உங்கள் லைஃப்பில், எனக்கு இவங்கக்கிட்ட பேசவே பிடிக்கல அப்படின்றதே, அதாவது உங்களோட பெரிய ஒரு சில பேருக்கு உங்களோட மிகப்பெரிய கோலே என்னவாக இருக்கும் தெரியுமா? இப்போ எனக்கு இவங்களை பார்த்தாவே பிடிக்கலைங்க, எனக்கு அவங்கக்கிட்ட பேசுனாவே நெகட்டிவ் ஆகுது, அவங்க தள்ளி நின்னாவே போதும் என் லைஃப் நல்லாயிருக்கும். ஒன்று என்கிட்ட இருந்து அவங்கள தள்ளி வச்சுருங்க, இல்லை அவங்கக்கிட்ட இருந்து என்ன தள்ளி வச்சுருங்க, எதையாவது ஒன்று பண்ணுங்க. அதாவது வேண்டாம் எப்படியாவது தள்ளி வைக்கணுங்கிறீங்க, ஆனால் அதுக்கு தான் யூனிவர்ஸ் சண்டைகள் பிரச்சனைகள்ங்கிறத கொண்டு வருவாங்க. திஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ப்ராப்ளம், அது எல்லாமே வந்ததுக்கு ரீசன் நீங்கள் கேட்டது தான். அந்த பர்சனை தள்ளி வைக்கணும்னு தானே சொன்னீங்க, அதுக்கு தான் அதுக்கான சூழ்நிலைகளை தானே கொண்டு வராங்க. அப்போது சண்டையாகுதே பிரச்சனையாகுதே ஒரே பிரச்சனையாகவே லைஃப்பில் போகுதேன்னு பார்க்காம யாரை தள்ளி வைக்கணும்னு கேட்டிங்களோ அதுக்கான அறிகுறிகள் தான் வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, பைல் நம்பர் 2 பிரபஞ்சம் உங்களுக்கு நேரடியாக இந்த சண்டையை உங்கள் 2 பேத்துக்குள்ளே போட்டு விடுங்க, இது மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்கோங்க, பிரிஞ்சிருங்க, இதான் சான்ஸுன்ற மாதிரிலாம் அப்படியே லிஸ்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நடக்க போகுது, இந்த மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் உங்களுக்கு வராது. ஆனால் சயின்ஸை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் கோல் என்ன, எண்ட் ஆஃப் த டே என்ன கோல். அவங்க என் லைஃப்பில் இருந்தால் பிரச்சனை பண்ணுறாங்க, எனக்கு அவங்கள பார்த்தாவே ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஆகுது, ஒரு விஷயம் செய்யலான்னா போய் ஃபெயிலியரில் போய் முடியுது, எனக்கு நல்லா தெரியுது அவங்க ஈவலை கொடுக்குறாங்க, என்னை தள்ளி வைங்க, இதுதானே கோல். கடைசியில் அதுதான் நடந்திருக்கும். அப்போ உங்கள் கோல், நீங்கள் ஆசைப்பட்ட அந்த கனவு நிறைவேறிடுச்சு, அதுக்கான அறிகுறிகளும் முன்னாடி வந்தாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணுங்க, அந்த பஸ்ஸில் இது மேட்ச் பண்ண பாருங்கள். ஆனால் பைல் நம்பர் 2 உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அன்லக்கின்னு சொன்னீங்கன்னா அது இல்லைங்கிறதுக்கான அறிகுறிகள் நிறைய காமிச்சிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான்.
பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அனுபவங்கள் இருக்குது, பேலன்சிங். அப்போது எல்லா விதமான அனுபவங்களையும் பார்த்த ஒரு நபர் தான் நீங்கள். ஆனால் இப்போ நீங்கள் யாரை வந்து ஒரு காம்படிஷனோ எது வந்து நெகட்டிவாக நினைக்கிறீங்களோ, உங்களை லோ பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, அது உண்மை கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க பல வழியில். கேட்குறதே இல்லை. பைல் நம்பர் 3, த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். யூ ஆர் ஒன் பர்சன். லைஃப்பை ரியலாக முழுமையாக வாழ்ந்திருப்பீங்க, எல்லா அனுபவங்களையும் பார்த்துருப்பீங்க. ஸோ யூ ஆர் லக்கி. அதனால தான் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நீங்களே நினைப்பீங்க, நம்மக்கிட்ட இப்படி என்ன இருக்குதுன்னு நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க. அதுவும் நல்லா வாழ்கிறவங்களே நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்களே. நம்ம இங்கே என்ன நிலைமையில் இருக்கோன்னு வெளியே சொல்லவே முடியாது. ஆனால் அங்கே நல்லா தானே வாழ்கிறாங்க. அப்புறம் என்ன வந்துச்சு? ஏன் நம்மளை பார்த்து பொறாமப்படணும்? ஏன் ஈவிலைஸ் வைக்கணும்? இங்கே என்ன இருக்குதுன்னு வைக்கிறாங்க. இது நீங்களே சொல்லியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதில் என்ன தெரியுமா ஒரு விஷயம்? இதில் ஒரு மறைமுக மெசேஜ் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை தான் உட்காந்து லோவாக பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் வெளியில் காமிக்கிற விஷயங்கள் உங்களோட லைஃப்பை அந்த சுற்றி இருக்கிற பர்சன் பார்த்து பொறாமப்படுறாங்க. ஏன்னா எல்லா விதமான அனுபவங்களையுமே பார்த்துட்டு வந்திருக்கீங்க. யூ ஆர் வெரி டேலண்டட். டேலண்ட்டுங்கிறத தாண்டி லைஃபோட அனுபவங்கள் இருக்கும், ஆல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆனால் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற அவ்வளோ விஷயங்கள் கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த திறமை, அந்த பேச்சு திறமை, அந்த ஒரு ஒரு ஈஸியாக வந்து லைஃப்பை அடாப்ட் பண்ணிக்கிற, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற திறமைகள்லாம் வந்து அங்கே கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களை லோவாக நினைக்காதீங்க. நான் ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கணும், எல்லோரும் வந்து என்னை பாராட்டணும், எல்லாரோட பார்வை ஏமால தான் இருக்கணும்னு நீங்கள் ஒரு கோல் வச்சுருப்பீங்க. அந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷன்ற ஒரு கோல் இருக்குல்ல, ஒரு ஆசை இருக்க தானே செய்யும். ஆனால் அதை தானே பண்ணுறாங்க. என்ன ஒரு ஈவிலை கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க பார்வை உங்கள் மேலே தானே இருக்குது. ஸோ இதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றலாமே. ஸோ மெனி திங்ஸ் என்ன அப்படின்னா, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர அறிகுறிகள்லாம் வந்து அப்படியே ஒரே த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு பசில் மாதிரி தான், உட்காந்து யோசிச்சு மேட்ச் பண்ணிங்கன்னா புரியும். ஸோ பி ப்ரெசன்ட். நான் கொடுக்குற ஹிண்ட்டு என்ன தெரியுமா? பி ப்ரெசன்ட், அவ்வளோதான். ப்ரெசன்ட் லைஃப்பில் உட்காந்து ஒரு விஷயம் அதுக்காக உட்காந்துக்கிட்டு நாட்களை வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நம்ம பசிலை வந்துட்டு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அலர்ட்டாக இருங்க. ஒரு சில விஷயங்களுக்கு ஆக்டிவ் அலர்ட்டாக இருந்தால் நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க. என் கோல் ஒன்றுமே ரீச் ஆகலை, நான் ஏகப்பட்ட கோல் செட் பண்ணேங்க, ஆனால் ஒன்று கூட ரீச் ஆகலைன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் பல கோல் போட்டிருந்தாலும் அதெல்லாம் சைலண்ட்டாக அங்கங்கே ரீச் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் புரியும். ஏஞ்சல் மெசேஜும் சேர்த்து எடுத்துருவோம். Okay, I'll take these two. இது வந்து பைல் நம்பர் 3க்கு. ஓகே, சரி. பைல் நம்பர் 3 உங்களுக்கு வர மெசேஜ் பார்த்துடலாமா? உங்களுக்கு நிறைய அறிகுறிகள்ங்கிறது, நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணுறீங்கல்ல, நிறைய இடத்துல கிவ் அப் பண்ணுறீங்க, டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுல ரொம்ப குழம்பிக்கிறீங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பைல் நம்பர் 3 உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நிறைய மாறிக்கிட்டே இருக்குங்க. நிலையாக நிற்க, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு, வேறு ஃப்ரெண்ட்ஸுன்னு எத்தனை டெம்ப்ரரி பீப்புளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்கூலில் இருந்து சின்ன வயசுல இருந்தே கடைசி வரைக்கும் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் மட்டும் எப்பயுமே ஒரு ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, முடிஞ்சிச்சுன்னா கொஞ்ச நாளில் ஆள் காணாம போயிடுவாங்க. காலேஜ் டைம் சேம் இதே தான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுற டைம்லையும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட வெளியில் பார்த்தா ஹாய் பை அவ்வளோதான், பேசக்கூட மாட்டாங்க. இந்த கனெக்டிவிட்டி எண்ட் ஆகிறது அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வர சைன் என்ன தெரியுமா? உங்களுடைய ட்ரீம்ஸ் கோல்ஸ்க்கு
தகுந்த பர்சனை வந்துட்டு இன்னும் நீங்கள் மீட் பண்ணலை. உங்களுக்கு இருக்கிற நிறைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே வந்துட்டு நிறைவேற்றணும், அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரியான நபரை நீங்கள் இன்ன வரைக்கும் மீட் பண்ணலைன்னு அர்த்தம். நீங்கள் கடந்து வந்த நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கலாம், நிறைய பீப்புள் கூட வச்சுக்கலாமே. அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு டைவர்ஷன் தான். அவங்களால உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ஏன் வந்து எனக்கு மட்டும் ஒரு சில உறவுகள் தள்ளி தள்ளி போகுது, ஏன் நிற்கலன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு சைன். நீங்கள் வச்சிருந்த அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டிங் எதுவுமே உங்களுடைய கனவு நிறைவேறத்துக்கு யூஸ் கிடையவே கிடையாது. கீப் இட் வெரி ரியல். அவங்க வந்து எதுக்கு இருக்காங்கன்னா, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருப்பாங்க. எந்த பாதையில் போகலாம், இப்படி போகலாமா இல்லை அப்படி போகலாமா, என்னத்தை சூஸ் பண்ணலாம் லைஃப்பில் அப்படின்னு உங்கள் டைரக்ஷனை மாற்றி விட தான் இருப்பாங்களே தவிர, அவங்களால உங்களுக்கு நோ யூஸ். வெரி கிளியர் மெசேஜ் அந்த இடத்துல வருது. அப்போது உங்கள் கோலுக்கு, ட்ரீமுக்கு தடையாக இருக்கிற விஷயத்த இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு விலக்கி கொடுக்குறாங்க. ஏன் கொஷின் பண்ணுறீங்க? சம்டைம்ஸ் உங்கள் பாஸ்ட்டை நினைக்காதீங்க, பாஸ்ட்டை கொஷின் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து பல வழிகளில் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை காமிச்சிருப்பாங்க. காரணம் வந்து பாஸ்ட்டுக்கு வேலை கிடையாதுங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான், உங்களோட கனவு வந்து நினைவாகிறதுக்கான அறிகுறிகளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசண்ட் லைஃப்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இடமாற்றம்ங்கிறது வந்து உங்கள் மனசுக்குள்ளார கொஞ்ச நாளாகவே இருக்கான இடம் மாறணும், இடம் மாறினா நல்லாயிருக்கும், நான் ஆசைப்பட்டதை அந்த இடத்துல போய் என்னால் நிறைவேற்றிக்க முடியும், சிட்டி மாதிரி இல்லை ஃபாரின் மாதிரி போனால் என்னால் ஒரு நல்ல லைஃப்பை வாழ முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டை நீங்கள் எல்லார்கிட்டையும் கூட சொல்லுவீங்க. அந்த கான்ஃபிடெண்ட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு சைன் தான். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் எனக்கு இங்கே இருந்தால் தலை வலிக்குது, நான் கொஞ்சம் இடம் மாதிரி பார்க்குறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அது ஒரு இருக்கிற சூழ்நிலை வச்சு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அது சூழ்நிலை வச்சு கிடையாது, நீங்கள் இடம் மாற போகிறீங்கிறதுக்கான ஒரு சைன். ஏன்னா கேஷுவலாக சொல்கிறது வேறு, அழுத்தங்கள் கொடுத்து சொல்கிறது வேறு. ஒரு டைம் ஐயோ எனக்கு டென்ஷனாக இருக்குது, நான் முதல்ல வெளியே போனால் தான்டா நமக்கு நிம்மதியாக இருக்கும், அது வேறு. ஆனால் உறுதியாக வந்துட்டு ஒரு 4-5 வாட்டியாவது உறுதியாக சொல்கிறது வந்துட்டு வேறு. யூனோ த டெப்த் அந்த இடத்துல எப்படி இருக்குது, அழுத்தம் எப்படி இருக்குங்கிறது வந்து தெரியும். ஒரு விஷயம் வந்து பைல் நம்பர் 3க்கு உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு எனக்கு எதுவுமே இல்லை, நான் தனியான ஆளுன்னு நீங்கள் எத்தனையோ டைம் வந்து சொல்லியிருப்பீங்க, ஐ எம் ஆல் அலோன். ஆனால் சொன்ன வேகத்திலே கொஞ்ச நாட்கள்லேயே வேறு யாரோ ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கான சூழ்நிலை வரும். ஸோ உங்களை பிஸி ஆக்கிறதுக்கு வரும். அவங்க நிலச்சி நிற்கிறாங்க நிற்கலை அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் தனியான ஆள் கிடையாது, உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு பீப்புள் இருப்பாங்கங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ உடனே நீங்கள் வந்து ஒரு பாண்டிங்கோடு கனெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்காதுங்க. ஏன்னா நீங்கள் அது என்ன சொல்கிறது, நல்லதாக எல்லோரும் மாதிரியும் ஆசைப்படுறீங்க, நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல காரெல்லாம் வாங்கணும், இதை செய்யணும், அது இந்த சீக்கிரமாகவே லைஃப்பில் எல்லாம் செட்டில் ஆகணும், இது அதுன்னு ஏகப்பட்ட பிளானிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஆனால் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இப்போ ஏன் டிலே பண்ணுது? நீங்கள் நினைப்பீங்க எனக்கு பக்கத்தில் இருக்காங்கங்க அவங்களுக்கு எல்லாமே நடக்குது, ஒரு வீடு வாங்குறேன் விற்கிறேன், விற்கிறதே வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க, பார்த்தா அவங்களுக்கு டக்குன்னு விற்றுருச்சு, பார்த்தா நமக்கு ஒன்றும் நகரலை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடு இந்த ப்ராப்பர்ட்டி சேலோ இல்லை எது விஷயமா டீல் பண்ணுறீங்களோ அது வந்து சாதாரணது கிடையாது, அது ஒரு பெரிய கோல் உங்களுக்கு. அதில் இருக்க இப்போ நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு அதில் சிக்கல் வந்துடும். ஏன்னா பிரச்சனை பண்ண ஒரு சில பேர் இருக்காங்க, கொஞ்சம் டைம் ஆகட்டும், அது எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாகவே கிடைக்குன்ற ஒரு சைன். ஸோ ஏன் நகரலைன்னு நீங்கள் வந்து ஏன் இது மூவ் ஆன் ஆகலை, ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே டிலே ஆகுதுன்ற கேள்வி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான டைம் ஒன்றும் வரலை இல்லையா? அந்த வந்தாலும் கூட அதுக்கு போட்டியாளராக உட்காந்துருக்காங்க, அதை கெடுத்து விடுறதுக்குன்னே இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஆஃப் ஆகட்டும், அப்புறம் அது சைலண்ட்டாக விற்றுரும். நிறையா டைம் அந்த பைல் நம்பர் 3 கவனிச்சிங்கன்னா எல்லாமே நீங்கள் போட்ட பிளான் ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும், டைமிங் வேறு மாதிரி இருக்கும்.
இப்போ முடியணும், இப்போ இந்த டைமில் சீக்கிரம் முடிஞ்சிடணும் போடுவீங்க பிளான். அப்போது ஒன்றும் நகராது, டென்ஷன் ஆகும். பார்த்தா திடீர்னு ஒரு ஃபியூ மந்த்ஸ் உள்ள ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் டக்குன்னு விற்றுரும். நீங்கள் பிளானே இல்லாத டைமில் விற்றுரும். அப்போது உங்கள் லைஃப்பில் சடனாக நடக்கக்கூடிய நிறையா விஷயத்துக்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குற அறிகுறி என்னென்னா, உங்களோட நீங்கள் ஹேண்டில் பண்ணுற எல்லாமே உங்களோட கனவு சார்ந்தது தான். இது எனக்கு முடிச்சதுன்னா என்னோட பெரிய கனவு. ஆனால் அதுக்கு போட்டியாளராக இருக்கிறவங்கள நான் கொஞ்சம் விலைக்கு வைக்கிறேன், பொறுமையாக இரு. இந்த டைமில் நீங்கள் கேட்குற மாதிரி விற்றுட்டா இது உங்கள் கையை விட்டு போயிடும். ஸோ பொறுமையாக இருக்கீங்கன்னா நம்புங்க, இதோட பெஸ்ட்டாக கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு சயின்ஸ் சம்டைம்ஸ் ரிஜெக்ஷன் மூலியமாக வரும். இந்த டைமுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் ஃபெயிலியர் ஆகலை, உங்கள் கனவு ஆக்சுவலி நிறைவேறும், பெட்டராகவே நிறைவேறும்னு அர்த்தம். லேட் மேரேஜ், லேட்டாக லைஃப்பில் செட்டில் ஆகிறது, வேலை கிடைக்கவே மாட்டேங்குதுங்க, ரொம்ப லேட் ஆகுது. அது எவ்வளோக்கு எவ்வளோ லேட் ஆகுதோ அந்த அளவுக்கு, ஆனால் போடுற முயற்சிகளில் குறையில்லை. தெளிவாக முயற்சிகள் நல்லா போடுறீங்க, ஆனால் போடுறதுக்கான ஒரு வழி வரலை. அது போட்டதுக்கான ஒரு வழி வரலை. ஃப்ரஸ்ட்ரேட்டட், கோபம், வெறுப்பு, எல்லாத்தையும் திட்டுறீங்க. பட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் டிலே ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு சைன் வருதுங்க. போட்ட ஹார்ட் ஒர்க்குக்காவது உங்களுக்கு ஜஸ்டிஸ் வந்திருக்கணும். அதுவுமே வரலை அப்படின்னா டைமிங் அப்போது உங்களுக்கு கனெக்ட் இல்லை. அப்போது நீங்கள் எனக்கு இது கிடச்சா போதும்னு உட்காடுறீங்க. ஆனால் டிவைன் அதை விட பெட்டராக நான் கொடுக்குறேன், ஏன்னா யூ டிசர்வ் மோர் பெட்டர். அப்போது உங்களுக்கு அந்த பெட்டரானது கிடைக்கணுங்கிறதுக்காக கம்முன்னு இரு, வெயிட் பண்ணு. நீ என்ன திட்டுறியா, திட்டிக்கோ, கோவம் வருதா, வந்துட்டு போகுது, ஆனால் உனக்கு பெஸ்ட்டானது வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. ஸோ உங்களுக்கு ஒரு சில டைமில் ரிஜெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் பெஸ்ட் அண்ட் பெட்டராக வர்றதுக்கு தான். இது எல்லாமே ஒரு சில மறைமுக சயின்ஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ரிஜெக்ட் ஆகிடுச்சா, ஐயோ எரிச்சலாகுதே, எனக்கு கோவம் வருதே, நம்ம கூட வந்தவங்க நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே டக்குன்னு போகிறாங்க, நம்ம இப்படியே உட்கார்றதா, நம்ம மைண்டு டக்குன்னு அப்படி தான் யோசிக்கும். ஆனால் உங்களுக்கு மறைமுக சைன் ரிஜெக்ஷன் உங்களுடைய ப்ரொடெக்ஷனுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? Pile number 3. That's all. Thank you.